அடடே! நோ சிவானா என்னண்ணா நீ சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது. அப்படி என்னன்னு தானே கேட்குறீங்க? அவர் சொன்னது நடந்துச்சுன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு ஆடியோ லான்ச்ல பராசக்தியோட ஆடியோ லான்ச்ல சிவகார்த்திகேயன் சொல்லியிருப்பாரு. வர ஜான்வரி 9 வந்து எல்லாரும் ஜனநாயகன தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜனவரி 9ஆம் தேதி எல்லாரும் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்றீங்க தியேட்டருக்கு போய். அடுத்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு சிஎஸ்கேவோட லான்ச் செரிமனில வந்து ஓஜி இஸ் பேக் டி அப்படின்னு சொல்லி டோனிய பத்தி சொல்லியிருக்காரு. அடியே தி ஓஜி இஸ் பேக் டி. தோனி அதுக்கப்புறம் சிஎஸ்கே மேட்ச் ஒன்றுத்துல கூட ஆடவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தாய் கிழவியோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் வந்து சிவி சக்கரவர்த்தியை பார்த்து நீங்கள் வேற தலைவர் படத்தோட டேரக்டர் எப்படி உங்களெல்லாம் கூப்பிட்டு பேச முடியும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அடுத்து பார்த்தா சிவி சக்கரவர்த்தி தலைவரோட படத்துலேருந்து அஃபிஷியலாகவே வெளில வந்துட்டாரு. சிபி தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தலைவர் பட டேரக்டர் நீங்கள் இப்போ அஸ்வத் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவர் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. அதனால எல்லாருமே வந்து ட்ரோல் மெட்டீரியலாக போட்டு சிவகார்த்திகேயனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே பீஸ், ஸ்டே சேஃப். கண்டுபிடிச்சது ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.